நல்லாஜி, நல்லாஜி. காசி போயிட்டு வர்றான்னு முடிவு பண்ணியிருக்கான் சாமி. என் சினேகதான் போகிறான். அதுக்கு வேண்டு காசு கட்டியாச்சு, 30,000 காசு கட்டிட்டேன். அங்கே போயிட்டு வந்துடா அவ்வளோதான். இனிமேல் நமக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க இனிமேல் காசு கொட்டோன்னு கொட்ட போகுது. காசி போயிட்டு வந்துட்டேன்னா போதும், எந்த பிரச்சனையுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 பேர் போயிட்டு வந்தாங்களாமா, எந்த பிரச்சனையுமே இல்லையாம்மா. காசி போயிட்டு வந்தால் இப்போ கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காதாம்மா. எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம். வாசாமி சீக்கிரம் வா. அது ஏதாவது இப்போ பார்த்து சொல்லு டக்குன்னு. என் சின்ன போகிறான், எனக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் பார்த்து சொல்லு சாமி. ஏன் டாடி அதுக்குள்ளே அர்ஜென்ட் போட்டு முடிவு எடுத்தீங்க? இருக்கிறேன், அதுக்கு இதை விளக்க சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கேன் வரேன். டாடி நீங்கள் வந்து போங்க, அதுக்கு வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு இப்போ அவ்வளோ தூரம் லாங்காக போகிற வழக்கம் ஹெல்த் கண்டிஷன் உடம்பு நல்லா கரெக்டாக இருக்கா அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க, அது ரைட்டு, நல்ல விஷயந்தான். அதை நான் தப்பு சொல்லலை டாடி. உடம்பு நல்லா நார்மலாக ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னு அதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது தனியாக போகக்கூடாது. என்ன தான் நண்பர்களோட போனாலும் அது வேண்டாம். அந்தளவுக்கு எனக்கு ஒரு பித்தே கிடையாது. நீங்கள் போகணும், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இன்னொன்று சொன்னீங்க பாருங்கள், அங்கே போனால் எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சிடணும். அது தவறான விஷயம். நிறைய பேர் அதை புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க. எங்கே போனாலும் சரி, அது பேர் நீங்கள் எங்கே தேடியும் ஒரு மன நிம்மதியோ ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறன்றது ஒரு பெரிய இது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்குள்ளத்தை உள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் எல்லாமே நம்மக்கிட்ட தான் டாடி இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து தான் மாற்றத்தை உருவாக்கணும். நம்ம எங்கேயுமே போய் இங்கே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு எங்கே தருனாலும் கிடைக்காது. அதே மாதிரி ஹெல்த் கண்டிஷன் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பக்தி எல்லாமே ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, என்ன ஒரு முயற்சி பண்ணி அது கடவுளால் கூட முடியலன்னா கூட நீ கடுமையாக முயற்சி பண்ணால், இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணால் வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு திருவள்ளுவரை சொல்லியிருக்காருங்க. இப்போ அதோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பக்தி இருக்கலாம், தப்பு இல்லை. பக்தி கால் தான், மதி முக்கால் இருக்கணும். இங்கே நிறைய பேருக்கு பக்தி முக்கால் இருந்துட்டு மதி கால் இருந்துட்டு அது ஒன்றும் யூஸ் இல்லைங்க. அதே தான் திருவள்ளுவர் அதான் சொல்லியிருக்காரு, புத்தர் அதான் சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளேயே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு எல்லாம் நல்லா ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா, போகிறதுக்காக அதுக்கான இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு தான் அது பண்ணணும். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க, சரிங்களா? இனிமேல் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க டாடி. ஆமாம், நான் கோவப்பட்டுருவான்னு சொல்லிட்டான்.